இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் நிலையில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தங்கச்சிமடம் ரயில்வே கேட் பகுதியில் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன், எவ்வளவு மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். அதாவது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி தற்பொழுது ராமேஸ்வரம் அருகே இருக்கக்கூடிய அந்த தங்கச்சிமடம் ரயில்வே கேட் பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அரை மணி நேரமாக ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால பரபரப்பான ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படையால சமீபத்தில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் எந்தவித ஒரு முன்னேற்பாடும் இல்லாததனால தற்பொழுது இந்த தங்கச்சிமடம் பகுதியிலிருந்து மீனவ சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்கள், மீனவ பெண்கள் உட்பட சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் அந்த தண்டவாளத்திலேயே அமர்ந்து அரை மணி நேரமாக அதாவது ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்னும் சற்று நேரத்தில் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயில் வர உள்ள நிலையில தற்பொழுது அரை மணி நேரமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் தங்களுடைய மீனவர்களையும் அந்த படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும், மேலும் இந்த கச்சத்தீவு பகுதியை மீட்டுக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இவர்கள் இந்த தண்டவாளத்திலேயே தரையில் அமர்ந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக போராடி வருவதால் இந்த பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.